கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். என் பெயரோ சரணந்த ராஜனுக்கும் சாந்தி அம்மையாருக்கும் செல்வ கண்மணியாகவே பிறந்தவள் என் பெயரோ ஏலக்கண்ணி. வணக்கம்மா வணக்கம்மா. பெரிய குடும்பத்துல பிறந்த பிள்ளை. சொல்லுங்க. மற்ற கும்பிடுறா பப்பனே நல்லா கும்பிடுறா பாட்டு பிள்ளையா. ஓ நல்ல கும்பிடுறேன்னு சொல்லுங்க அம்மா. பெரிய ஊர்ல பிறந்து என்ன மட்டும் தெரியாத பல்ட்டு பாடலாம் போதுமா? இது கம்மி அடிங்க. ஆம்பளை கம்மி அடிக்கிறதுனா இந்த வேலைக்கு தான் தெரியுங்க. நீங்க அங்க ஒண்ணு மயிரும் இல்லைங்க. இதுன்னா கண்ணி அதாவது சரணந்த ராஜனுக்கும் சாந்தவதி அம்மையாருக்கும் மகளாகவே பிறந்தவள் என் பெயரோ ஏலக்கண்ணி. இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள். திருமணம் ஆனவளா ஆகாதவளா அப்படி நீ எப்படி பார்த்த? ரைட் திருமணம் ஆனவளா அவளா சாமி? திருமணம் ஆகிவிட்டா காலில் மெட்டி இருக்கும். சரி சரிங்களா? அதனால காலில் மெட்டி இல்லையே உனக்கு. பிறகு 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 என்ன இருக்கும்? நடுவில் பார்க்க வேண்டும். ஆமா. பிறகு மேலே பார்க்க வேண்டும். நடுவில் நான் எங்க பார்க்கணும்? ஓ நடுவில் எங்க பார்க்கணுமா? ஏய் அட வந்திருக்கிற விருந்தாளிக்கு பிறந்தனே கழுத்துல தாலி கயிறு இருக்குதான்னு பாக்குறோம். ரைட் சரியா? புரிஞ்சு போச்சு. அப்படி மூன்றாவது மேலே பார்க்க வேண்டும். பார்க்கணும். மேலே பார்த்தா எங்க பார்க்கணும்? ஓ மேலே பார்த்து நெத்தியை பார்க்கணுமா? ஆமா. சரி நெத்தியிலே பார்த்தா. ஆமா. ஏக்கா எங்க போற? பேச்சு நான் போய் முகம் கழிட்டு வரேன்டா. நைட்ல தூக்கமே தூங்கி விட்டு வச்சுக்கோங்க. இருந்துட்டு போட்டும். அவங்களே போறாங்க இப்ப நான் போறேன். அதானே இது நல்ல வார்த்தை. ஆமா ஆமா. கேட்டுச்சா? ஏமா போறது போற ஒரு 2000 கொடுத்துட்டு போ. ஏக்கா இல்லையா? உன்னதையா? பாய் எடுத்துட்டு பாருயாக்கா. பாய் இங்க பாருயாக்கா. எங்க போற நீ? நான் வந்து பிறகு நான் திருமணம் ஆகாத பெண்ணாக தோற்றமளிக்கிறேன். உண்மை கண்ணி. அதாவது 16 வயது பருவ பெண்ணாக இருந்தா உடனே வந்த உடனே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பருவம் ஆகி விட்டால் கண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆமா. என்ன ஆசைமா? அதாவது கண்ணை கேட்ட கணவர் வேண்டும், மனதை கேட்ட மன்னவர் வேண்டும், தோளை கேட்ட துணைவாளன் வேண்டும். அப்பேற்பட்ட ஆசை ஒவ்வொருடைய பெண்ணுக்கும் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. பொம்பளைக்கு என்ன புடவை மேல ஆச்சு, பூ மேல ஆச்சு, கனவு மேல ஆச்சு. அது போயிட்டு விட்டு காட்டுறேன். ஆமாடி நம்ம மனசுக்கும் பிடிச்சு வந்தா மன்னவரா கணவனா வரணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆசை இருக்கும். சொத்து பொத்த பார்க்க மாட்டாங்க. ஆமா மனுஷன் கனவு வேணும். ஆமாடி. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு ஓர் மனதில் ஓர் ஆசை இருந்தது. என்ன ஆசை தெரியுமா? எனக்கும் மனதில் கேட்ட மன்னவர் வேண்டும். சரி இந்த ஆசை எப்படி நிறைவேறுவது அப்படின்னு பார்த்தேன். சரி கையிலாய மலையை சென்று சிவபெருமானை நோக்கி நான் தவம் இருந்தேன். தவம் இருக்கின்ற பொழுது நான் செய்யக்கூடிய தவத்தை மெச்சிக்கொண்டு சிவபெருமான் முன்னே தோன்றினார். சரி அப்படி முன்னே தோன்றிய உடனே பாரும் ஏலக்கண்ணி உன்னுடைய தவத்தை நான் மெச்சிக்கொண்டேன். உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள். ஈஸ்வரன் சொன்னாரு. ஆமா. அப்படி சொல்லிக்கிற பிறகு பாரும் ஏலக்கண்ணி உனக்கு என்ன வரும் கேள் என்று கேட்ட உடனே என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அவரிடத்தில் கூறிவிட்டேன். அப்படி சொன்ன பிறகு சரிங்க சிவபெருமான் என்ன உரைத்தார்? ஏலக்கண்ணி உன்னுடைய மனதுக்கேற்ற மன்னவன் கிடைப்பான். அப்படி இதோ வரத்தை பெற்றுக்கொள். சரி அப்படி என்று வரம் கொடுத்து விட்டு மறந்து விட்டார்.
முறையே கிடையாது. ஆனால் இறைவா மனதுக்கேற்ற மன்னவர் கிடைப்பார் என்று சொன்னாய் இல்லையா? ஆனால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பார்த்தால் ஆண் மக்கள் எத்தனையோ பேர்கள் கோடியான கோடி இருக்கிறார்கள் இல்லையா? இந்த உலகத்திலே என்னை மனம் செய்யக்கூடிய மன்னவர் இவர்தான் என்று நான் எப்படி அடையாளம் காண்பேன்? அப்படின்னு கேட்டேன். ஆமா, அப்படி கேட்கின்ற பிறகு அவர் என்ன உரைத்தார்? கண்ணி, உன்னுடைய வனமானது இருளோங்கி வனமாகவே தோற்றமளிக்கும். உண்மை இல்லையா? ஆனால் ஒரு நாள் பரியந்தம் உன்னுடைய வனமானது வெட்ட வெளிச்சமாகும். எப்பொழுது தெரியுமா? உனக்கு மனதை கேட்ட மன்னவர் அந்த வனத்திலே பாதம் பட்டவுடனே இருள் விலகிவிட்டு வெட்ட வெளிச்சமாகும். பட்டம் பகலாகும். அப்பொழுது நீ அறிந்து கொள், உன் மன்னவர் வந்து விட்டார் அப்படி என்று. சரி அப்படின்னு கூறிய உடனே ஏக்கா எங்க போற நீ போமா, பேரமே தண்ணி ஊத்தி போமா. அப்படி கூறிய உடனே என்று பார்த்தால் எப்படி இருக்குது? இருளோங்கி வனமாக இருந்தது இதுவரையில். ஆனா இப்ப எப்படா இருக்குது? ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா வனமானது வெளிச்சமாகிறது. ஆகையாலே வெட்ட வெளிச்சமான உடனே எனக்கு என்ன நேர்க தெரியுமா? எங்க சொட்டையறங்கள ஒரு பொண்ணு ஒண்ணு பாரு நம்ம நாட்டுலன்றாரு. அவருக்கு அந்த மாதிரி இருக்கணுமா கலர்? ஏய், அவர் மூஞ்சே இப்படி துருள விழுந்து போச்சு. ஆமா, அவர் உடம்பு சொல்லுங்க சொல்றாரு. சொல்லுங்கடி. கண்ணி அப்படி சரி அன்னை ஜீசன் கொடுத்த வரத்தாலே மனமானது வெட்டு வெளிச்சமாகிறது. ஆகையால் என்னுடனே என்னுடைய குறையானது தீர்ந்து விட்டதடி. என்ன எத்தனையோ தீர்த்த மொழி விட்டேன். குமரி தீர்த்த முழுவல நானே முழுவல ஆசைப்பட்டேன். ஓ, எல்லா தீர்த்தமும் முழுவிட்டேன். பாரு இரு, அவங்களுக்கெல்லாம் தடவாத. மெயினா அந்த பாப்பாக்கு தடவு. பாப்பா கண்ணி அப்படி குறையானது சென்று விட்டது உண்மை. ஆகையாலே அது மட்டுமா? இன்னும் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அடியாது கொடுத்த வரும் அடித்து பாலித்த கொடி ஐயாது கொடுத்த வரும்
வந்ததுல இருந்தே பாக்குறேன் ஏன் அப்படியே இறுக்கி பிடிச்சுன்னு தம்பி உட்காந்துக்கிறீங்க. அந்த ஜெயிச்சம் மட்டும் என்ன போது உட்காந்தாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன பழக்கம் கெட்ட பழக்கம்? அன்று கொடுத்த வரமானது என்று பழிப்பது போல் இருக்கிறது. ஆகையாலே என்னுடைய தாலிமார்கள் பார்த்தால் என்ன செய்கிறார்கள்? ஓடி வந்து யாரோ ஒரு ஆடவன் வந்து விட்டார். ஆகையால் இருவனமானது கட்டு வெளிச்சமாகிறது. யாரோ தெரியவில்லை. ஆண்மகன் வருகிறார் அப்படின்னு ஓடி வந்து கூறுகிறார். அது யார் என்ன பார்க்கணும்? சரியா பாரி. வந்திருப்பது யார் தெரியுமா? யாருங்க? என் ஐயா வந்திருக்கிறது யார் தெரியுமா? வந்திருக்கிறது யாருங்க? என் மாமன் தான். யாரு தெரியுமா வந்திருக்குது? அடி இவர் தாண்டி இவர் தாண்டி என்னோட பாதத்தினால் படிந்தபடினால் அதாவது என்னை போல ஒரு ஆண்மகனை மணந்து 16 செல்வங்களையும் பெற்று மாங்கல்யத்தோடு வாழ கிடவது. ஐயோ போட்டுக்கோ கைய காலியா. ஐயோ ஐயோ என்ன நீ இந்த வயசுல கூட நீ கைய நல்லா கொடுக்க மாட்டேன்ற. அவர் சொன்னாராடி அவர் என்ன சொன்னாரே தெரியுமாடி? சொன்னாரு 15 நாளா தொடர்ந்து நாடகம் இருக்கிறதுனால உனக்கு அப்படி ஆயிடுவாரு. கூட உனக்கு லீவு கிடையாது. அப்படிங்களா? ஒரு வாரம் இருக்குது. என்ன என் கூட்டுக்கறி முழுவாத்துக்கிற 3 மாசம் போனோம். ஏய் ஒரு ஆண் மகனாகப்பட்டவர் திருமணமான கணவன் ஒரு மனைவியை பார்த்து எப்படி வாழ்த்துவார்கள்? பாரும் கண்ணே 16 வயதுள் அதாவது 16 செல்வமும் பெற்று சுப மாங்கல்யத்துடனே வளர்க்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஆனா இந்த மனுஷன் என்னை எப்படி வாழ்த்துருக்காரு? நீ 16 செல்வமும் பெற்று என்னை போல ஓர் ஆடவனை மணந்து நீ சுகமாக வாழலாம். ஐயோ 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 அப்படி சொல்லி இருக்கிறாரே. எனக்கு இன்னும் திருமணம் ஆக கிடையாது. ஆனா என்னை இப்படி வாழ்த்துகிறார் என்றால் இவர் யார்? எனக்கு யாரு? இவர் தாண்டி என் வீட்டுக்காரு. அப்படிங்களா? சரி. அதனாலே இவர் இந்த மனத்திலே வைத்திருந்தால் ஆகாது. இவரை எப்படியாவது நம்முடைய மாளிகை கலைத்து போக வேண்டும். அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம பார்க்கணும். சரியா? இவரை எப்படியாவது நம்முடைய மாளிகை கலைத்து போக வேண்டும். போகலாமே. ஐயா வரும் ஐயா தவமோனி
கண்ணே